என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, பெரிய பர்வதம் சமபூமி ஆகும். செருபாபேலுக்கு முன்பாக அந்த பர்வதத்தால நிக்க முடியாது, அது எம்மாத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு உங்க முன்னால நிக்கிற எந்த பர்வதத்தையும் சமபூமி ஆக்குவார். ஆனால் நாம் கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று நேற்று தினத்துல நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த நாளிலும் தேவன் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நம்மை பலப்பட சொல்லுகிறார். நமக்கு அந்த பலன் தேவை. நம்ம சத்துவம், நம்முடைய திறமை, நம்முடைய அந்த பலன் இருக்கு பாருங்க, இது மாம்சத்துக்கு ஏதுவானது. இதை வைத்து பெரிய பர்வதத்தை நம்ம வீழ்த்த முடியாது. அப்படின்னா நம்ம ஒன்று கர்த்தருக்குள் பலப்படுத்தி அந்த அமலேக்கியனை மேற்கொள்ளணும். இரண்டாவது, நம்மை கர்த்தருடைய சத்துவத்திலே பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய சத்துவத்தின் வல்லமையினால் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலேயே ஆகும். கர்த்தருடைய ஆவியானவரால தான் நம்முடைய காரியங்கள்ல நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அப்போ ஆவியானவருடைய பலம் இல்லாம, அவருடைய சத்துவத்தின் வல்லமை இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்மளால பெரிய பர்வதத்தை நம்ம ஃபேஸ் பண்ணவும் முடியாது, ஓவர் கம் பண்ணவும் முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவியானவரின் பலன் நமக்கு ரொம்ப அவசியம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 1:19 நான் வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, அந்த சத்துவத்தின் வல்லமை எது என்று அங்க மிக அழகாய் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த சத்துவத்தின் வல்லமை என்ன? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. அப்போ மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின அந்த சத்துவத்தின் வல்லமை, அதுதான் அங்கே நாம் கவனிக்க வேண்டிய, நமக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை தான் அந்த சத்துவத்தின் வல்லமை. அது எப்படிப்பட்டது தெரியுமா? மரித்ததையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 நாள் ஆகிவிட்டதே மரித்து, இப்போ எடுத்தா கல்ல புரட்டுனா நாருமே. சத்துவத்தின் வல்லமை சாதாரணமானது அல்ல, அது உயிர்த்தெழுந்த வல்லமை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வல்லமையை நாம் விசுவாசித்தால்தான், நமக்குள்ள அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால்தான் அந்த வல்லமையை நாம் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிச்சிருக்கிறீங்களா? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்பாக உங்கள் அந்த பர்வதங்கள் எம்மாத்திரம் என்று நீங்கள் சொல்லும்படி அது சமபூமி ஆகும். நீங்க சந்தித்துட்டு இருக்கிற எவ்வளோ பெரிய சேலஞ்சையும் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க சொல்லுங்க, அந்த பர்வதம் சமபூமி ஆகும். காரணம், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த சத்துவத்தின் வல்லமை நான் விசுவாசிக்கிறேன். அது எனக்குள் இருக்கிறபடினால இப்ப எனக்கு முன்னால நிற்கிற அந்த பெரிய பர்வதம் சமபூமியாக மாறும் என்று நீங்களும் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அப்படின்னா அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமையை நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் சுமந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமந்துட்டு போறீங்களா? வேலைக்கு போறீங்களா? உயிர்த்தெழுந்த வல்லமையோடு புறப்படுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில சொல்லுங்க, உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் தரித்து கொள்ளணும். உங்க உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நான் புறப்பட்டு போகணும். உங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை என் மேல இருக்கணும். நீங்க நினைச்சு இதுக்கு மேல முடியாது, அல்லது இதுக்கு மேல இதுக்கெல்லாம் உயிர் கிடையாது, அல்லது என் வாழ்க்கையில இது செத்து போனது, என் வாழ்க்கையில இதுக்கு மேல ஒரு நன்மை கிடையாது, முடிந்து விட்டது, அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுகிற அந்த குறிப்பிட்ட காரியத்துல சத்துவத்தின் வல்லமையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களிலே கொடுக்க விரும்புகிறார். அதிலே பலப்படுங்கள். அந்த வல்லமை வெளியில ஒருவேளை அதை ரூபகாரப்படுத்த முடியாது, ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் மூலமாய் கிரியை செய்யும். அந்த வல்லமை உங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்யும். அந்த வல்லமை உங்கள் மூலமாய் கிரியை செய்யும்.
கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு வேணும். செத்து போன அல்லது மலட்டு கர்ப்பம் விழுந்து விட்டது, இதுக்கு மேல கர்ப்பத்துல குழந்தை இருக்க வாய்ப்பில்லை, இதுக்கு மேல அது நடக்காது, இதுக்கு மேல திருமணம் ஆகாது, இதுக்கு மேல இந்த நன்மை நடக்காது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, அதுல உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு போய் நில்லுங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக ஜெபிச்சு பலப்பட்டு நீங்க அதிலே ஒரு உயிர் மீட்சியை, அதிலே ஒரு எழுப்புதலை, அதிலே ஒரு ஜெயத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நான் அன்போடு வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். லூக்கா 1:35 நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்மேல் அந்த வல்லமை, அந்த பலம், அந்த சத்துவம் உன்மேல் இறங்கி வரும். அது சாதாரணமானது அல்ல. அங்கே மனுஷ சித்தத்தின்படி அல்ல, தேவன் தம்முடைய பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாள் மேல் அங்கே உலாவினார், அசைவாடினார். இயேசு அங்கே உருவானார். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை, அந்த சத்துவம் சாதாரணமானது அல்ல. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்பாக உங்கள் பிரச்சனை எம்மாத்திரம், அது பிசாசை நடுங்க வைக்கும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க முன்னால நிற்கிற அந்த பெரிய பர்வதம் நடுநடுங்கும். அந்த பெரிய பர்வதம் சமபூமியாக மாறும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். ஏசாயா 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். 6 முக்கியமான காரியத்தை இங்க சொல்லுகிறார். குறித்து கொள்ளுங்கள். நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாய் பெற்றதினாலே அந்த சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுவோம். நாளுக்கு நாள் பலப்படுவோம். பெரிய பர்வதம் உங்களுக்கு முன்பாய் சமபூமியாகும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பெரிய பர்வதம் சமபூமியாக மாற அந்த உயிர்த்தெழுந்தலின் வல்லமை, சத்துவத்தின் வல்லமை, அது எவ்வளவு அவசியம். அதிலே நாங்கள் பலப்பட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பலப்பட்டு நாங்கள் எழுந்து பிரகாசிக்க, நாங்கள் ஜெயிக்க கிருபை பாராட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமையின் கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளினுடைய எல்லா கையின் பிரயாசத்திலும் ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் நன்மைகளையும் காணட்டும். இனி நம்பிக்கை இல்லை என்ற எந்த சூழ்நிலையும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினால இந்த மாதம் இதுவரைக்கும் அழகாய் கர்த்தர் நம்மளை நடத்தினார். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக பணிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்ம சமூக பணிகளுக்காக நீங்கள் இந்த மாதத்துல இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க 1000 ரூபாய் இந்த சமூக பணிகளுக்காக கொடுக்காதவர்கள், நீங்கள் கொடுத்து தாங்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பெரிய பணியில நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சின்ன சின்ன விதைகளை விதைப்போம். உங்களுடைய விதை நிமித்தமாய் ஒரு டயாலிசிஸ் சென்டருக்கு உதவியா இருக்கும், அல்லது பீடியாட்ரிக் சென்டருக்கு உதவியா இருக்கும், லைவ்லிஹுட் சென்டருக்கு அது உதவியா இருக்கும், முதியோர் இல்லத்துக்கு அது உதவியா இருக்கும், IAS அகாடமிக்கு அது உதவியா இருக்கும். நம்ம இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய போறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு இந்த ஊழியத்துல இன்னும் ஈடுபட விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு முதியவரை நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பில் அல்லது ஒரு குழுவாக, சபையாக, நண்பர்களாக சேர்ந்து ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து அவங்கள நீங்கள் தாங்க முன் வரலாம். இந்த ஊழியத்தை குறித்து, இந்த பணிகளை குறித்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். உங்களால் முடிந்த அளவு அவர்களிடத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கலெக்ட் பண்ணி நீங்கள் அனுப்ப உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் விதைக்கிற எந்த விதையும் வீணாய் போகாது. இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கனமும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கு. எனவே நாம் சேர்ந்து செய்வோம். நம்முடைய சென்டர்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். வாங்க, ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். God bless you.